இதான் நம்ம மஸ்ஜித் அல் பட்ர் மஸ்ஜித் செரிபு செலவாட் சொல்லுவோம். மஸ்ஜித்தில் பங்கோரில் வந்து கட்டப்பட்ட மஸ்ஜித் திரப்போங், கடலுக்கு மேலேயே கட்டப்பட்டது. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய விசிட்டிங் ஹவர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ளுக்கு போகிறப்பயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த ஆட்சியில் எல்லாமே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து ஸ்லவாத்துகள் தான் இருக்குது. ஆமாம், கடலுக்கு மேலேயே இருக்குது, முழுக்க முழுக்க கடலுக்கு மேலேயே இருக்குது. இப்போ நீங்கள் நடந்து போகிறதே வந்து கடல். ஓகே நண்பர்களே, பள்ளிக்கு முன்னாடி வந்தாச்சு. வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். ஒரு அழகான ப்ளூ கலர் பள்ளி. இஸ்லாம் இல்லாத டூரிஸ்ட்கள் வந்து வர்றதா இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி வந்து இங்கேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அருமையான பள்ளியாக இருக்குது. சொல்லுங்க பாங்க, இந்த முகப்பு வந்து நீங்கள் நம்ம பாகண்டத்தோ பள்ளியாசல் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதே சேம் எக்ஸாக்ட் முகப்பாக இருக்கும். ஓகே. ஏன்னா கட்டுனது வந்து சேம், ஒரே கொத்தனார், ஒரே இது. ஆமாம் ஆமாம், ஒரே கொத்தனார், அப்படியே வச்சுக்கிடுவோம். ஒரே கொத்தனார் திறந்துருக்கு. ஓகே, உள்ளுக்கு தேக்கோன் எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது. சேம் அதே மாதிரி இருக்குப்பா. ஆமாம், சேம் கான்செப்ட். ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவும் கூட போயிட்டு, அது என்ன அப்பாங்க ஊர், பாகண்டத்தோ. பாகாண்டத்தோ அப்படின்ற ஒரு ஊரில் போய், ஒரு அழகிய கிராமம், அங்கே போய் வீடியோ எடுத்திருப்போம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். அங்கேயும் இதே மாதிரி ஒரு பள்ளிவாசலை நம்ம காமிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அசரத், துவா செஞ்சீங்களா? சரி சரி, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குமா. எத்தனை மணிக்கு லுகரு டைம் ஆயிடுச்சா? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. ஓகே, லுகர் தொழுகை வந்துடும். லோஹர் வந்து மஸ்ஜித் சீனாக்கு போயிடும். மஸ்ஜித் சீனா இருக்கா? மஸ்ஜித் சீனா இருக்குது. சைனா பள்ளி ஒன்று இருக்குது. சைனா பள்ளி. இவ்வளோ பொங்கல் சுற்றி பார்க்குறது இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கலாம்ப்பா. அழகாக வந்தோம், பைக் எடுத்தோம். ஆனால் நான் சிங்கிளாக வந்திருந்தா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். இது என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் லேட் ஆகும். இது பார்த்துங்க, டக்குன்னு அப்பா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு இப்போ அடுத்தடுத்து வந்தாச்சு. ஒரே நாளில் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து தீவுகள் ரொம்ப அதிகம். ஆமாம், சின்ன சின்ன தீவுகள் நிறையா இருக்குது இதை சுற்றி. அப்படியா? ஆமாம், ஆனால் கணக்கு ஆளுகள் இருக்கிற தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறவு தான். நிறைய சின்ன சின்ன தீவுகள்லாம் வந்து ஆள் இருக்க முடியாது. ஓ சரி, ஓகே, வாங்க அடுத்தடுத்து போங்க. வாங்க. ஆமாம், இப்போ நம்ம பள்ளியாசலை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தூரத்துலேருந்து கவர் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பள்ளியாசல் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 50 மீட்டர் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடற்கரை ஓரத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே இந்த மாதிரி போர்டு சலாமாட் டத்தாங் தெல்லோ பாரு பங்கோர்னு போட்டிருக்கோம். இங்கே இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா பள்ளியாசலோடு சேர்த்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு.